அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமுறையில ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். என்ன ஒரு வசனம் சொல்லி காட்டுறான்? இன்னைக்கு நாம தேர்தல் களம் எல்லாம் முடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கோம். இந்த தேர்தல் களத்தை எல்லாரும் நம்ம ஓட்டு போட்டிருக்கிறோம். ஒரு கூட்டத்தார்கள் இவர்கள் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறோம். இன்னொரு கூட்டத்தார்கள் இவர்கள் வந்தா நல்லா இருக்குமே ஆசைப்படுறோம். இன்னொரு கூட்டத்தார்கள் இவங்க ரெண்டு பேருமே வரக்கூடாது நம்ம ஆசைப்படுறோம். இப்படி ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய கருத்துக்களை என்ன செய்யறாங்க, முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா யார் எங்க கூட்டணி வச்சு எந்த நபர்கள் மூலியமாக நம்மளை அடிக்க போறாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், நம்முடைய கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கொண்டே இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். நான் உங்களுக்கு என்ன கட்டளை இருக்கேன், நான் உங்களுக்கு என்ன கட்டளை இருக்கிறேன், இந்த உலகத்துல நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றணுமா, அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடையதற்கும் நீங்க கட்டுப்பட்டு உங்களது வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. இந்த ஆட்சி அதிகாரத்துல யார் அமர்கிறார்களோ, இங்க ஆட்சி அதிகாரத்தில் யார் அமர்ந்து கொண்டு நல்லவர்களை அடித்தும் கெட்டவர்களை மிதித்தும் வலிமை உள்ளவர்களை வலிமை இழக்க செய்தும் அவர்களை மோசமாக யாரெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அது என்னுடைய சுன்னா, அது என்னுடைய வழிமுறை. நீங்க ஏன் அவர்கள் சாப்பிடுறீங்க, நீங்க ஏன் அவர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீங்க? இவன் ஆட்சியில உட்கார்ந்து என்ன நடக்கும் தெரியாத, இவன் ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னா இஸ்லாமியர்கள் இந்த சமூகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டமாச்சா, அது நீ எப்படி முடிவு பண்ணலாம்? அவன் ஆட்சியில உட்கார்றதும் உட்காராம இருக்கிறதும் அவன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது நான் கட்டளையிடுவேன். அது என்னுடைய வழிமுறை, நீ எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப காவிர்களை பற்றியோ இறை நிராகரிப்பாளர்களை பற்றியோ நாம எந்த கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் தன்னுடைய சுன்னாவாக தன்னுடைய நிர்வாகமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் அப்படிங்கறது அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நான் உங்களை பாதுகாக்குறது என்னுடைய சுன்னா, நான் உங்களை சிறந்த முறையில நல்வழிப்படுத்துவது என்பது என்னுடைய வழிமுறை, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு கட்டுப்படுவதும் இந்த தூதருக்கு கட்டுப்படுவதும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய அந்த செயல்பாடுகளை மட்டும் நீங்க பாருங்க. அவன் ஆட்சியில உட்கார்ந்தா என்ன, அவன் ஆட்சியில உட்காராம இருந்தா என்ன, இவன் வந்தா என்ன அவன் வந்தா, அதை பத்தி நமக்கு எந்த விதமான கவலையும் பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவன் இங்க கூட்டணி வச்சு அப்படி ஆயிருமோ, அவங்க அங்க கூட்டணி வச்சு அப்படி ஆயிருமோ, எப்படி இருந்தாலும் இறைவன் இந்த உலகத்துல அவனுக்கு என்று ஒரு சுன்னா வச்சிருக்கான். அப்படியே அவர்கள் ஆட்சிக்கு வந்து நாம் இருக்கக்கூடிய இடத்தை துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி நாமெல்லாம் கஷ்டத்திற்கும் சிரமத்திற்கும் உள்ளாக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் அது யாருடைய வழிமுறைதான்? அல்லாஹ்வுடைய. இவன் வந்துதான் செய்யணும் இல்ல, யாரு வந்தாலும் அது நடக்கத்தான் செய்யும். ஏன், அல்லாஹ்வுடைய வழிமுறையை யாராலும் மாற்ற முடியாது. வலா தஜிது சுன்னத்தல்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தை மாற்றுவதற்கு நபியே உங்களால முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதனால அன்பிற்குரியவர்களே, இந்த ஆட்சியாளர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்லவர்களையும் நல்லடியார்களையும் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் களமிறங்குகிறான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சுன்னாவை நாம சிறந்த முறையில் நாம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த பூமியில எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கென்று என்னென்ன வகையில் நாம செய்திருக்கிறானோ அதை நாம தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும்.